ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லேனஃபெக்ஸ் மோகன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பிவட் பாயிண்ட்ஸ். ஸோ பிவட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது, பிவட் பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிவட் பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் இண்டிகேட்டர். அது ஒரு கால்குலேஷன் பேஸில் யூஸ் பண்ணி வரக்கூடியது. இதை வச்சு நம்ம வந்து ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பிவட் பாயிண்ட்ன்றது ஆவரேஜ் ஆஃப் த ஹை, லோ அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ இந்த பிவட் பாயிண்ட் வந்து இந்த பிவட் பாயிண்ட் லெவல் வந்து அந்த மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டு புல்லிஷா பியரிஷா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸும் கொடுக்கும். நம்ம வந்து சார்ட்டில் வந்து நம்மளாம் லைன்ஸ் ப்ரீவியஸ் ஹைஸ் லோஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைவோம். இது வந்து ஒரு ப்ரைஸ் லெவலில் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் கால்குலேஷன் பேசிஸில் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் கொடுக்கும். ஸோ அதை வச்சு மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து எந்த சைடு மூவ்மெண்ட் இருக்கும், அது பாசிபிள் சேஞ்சஸ் வந்து எந்த சைடு நடக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிவட் பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நாளில் இருக்கக்கூடிய அந்த பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா அது புல்லிஷ் மூவ் பண்ணணும். பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அது மார்க்கெட் வந்து பியரிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். பிவட் பாயிண்ட்ன்ற அந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு அந்த பிவட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸும் வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அது பிவட் பாயிண்ட் கால்குலேஷன் பேசிஸில் கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பிவட் பாயிண்ட் அப்படின்ற இந்த இண்டிகேட்டர். ஸோ பிவட் பாயிண்ட் கால்குலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி அதுக்குன்னு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம பண்ணணும். Forex pivot points are calculated as the average of the high, low and close from the previous trading session. ஸோ நம்மளுக்கு pivot points வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு 3 pivot points இருக்குது. ஸோ நம்மளுக்கு டெய்லி அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் டேயோட ஹை, லோ, க்ளோஸு. வீக்குன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, லோ, க்ளோஸோட ஆவரேஜ். அதுமாதிரி மந்த்துன்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹை, லோ, க்ளோஸ் 3 ப்ரைஸையும் ஆட் பண்ணி ட்ரீயால் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியதான் பிவட் பாயிண்ட்ஸு. ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் 3. ஹை ப்ரைஸ் ப்ளஸ் லோ ப்ரைஸ் ப்ளஸ் க்ளோஸ் ப்ரைஸ் டிவைடட் 3. The pivot point and associated support and resistance levels are calculated by using the following formulas. ஸோ அந்த ஃபார்முலாஸ் இருக்குது. நம்மளுக்கு அந்த சார்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிவட் பாயிண்ட் அப்படின்றதுக்கு பிவட் பாயிண்ட்ன்றது ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். மார்க்கெட்டோட மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து S1 சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 அந்த மாதிரி இருக்கும். மேலே போனோம் அப்படின்னா R1, R2, R3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிவட் பாயிண்ட் கால்குலேஷனை வச்சு தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து இதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா பிவட் பாயிண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி லோ ப்ரைஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 1ன்றது என்னென்னா பிவட் பாயிண்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஹை ப்ரைஸால் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து சப்போர்ட் 1, S1. ஸோ இந்த மாதிரி R1, R2, S1, S2 அந்த மாதிரி R1, R2, R3, S1, S2, S3 இந்த மாதிரி மேலே 3 லெவல்ஸு, கீழே 3 லெவல்ஸு. இது இல்லாமல் R4, R5 அப்படின்ற மாதிரிலாம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இந்த 3 சப்போர்ட் லெவல், 3 ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை வச்சு யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. நம்ம அந்த இண்டிகேட்டரை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ஆட்டோ பிவட் அப்படின்ற இண்டிகேட்டரு. ஸோ அது நம்ம MT4 சார்ட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு சார்ட்டில் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து எதுவும் கால்குலேட்லாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை ஃபார்முலாஸை வச்சு. ஸோ சார்ட்டில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் கிடைக்கும். ஸோ பிவட் பாயிண்ட், ஸோ அதுக்கு மேலே பிவட்டோட ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3, கீழே S1, S2, S3 அப்படின்னு இந்த மாதிரி லெவல்ஸ் இருக்கும். நம்ம இப்போ MT4ல் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அந்த இண்டிகேட்டரை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி சார்ட்டில் அப்ளை பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது MT4ல் போய் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம MT4ல எப்படி பிவட் பாயிண்ட் இண்டிகேட்டர் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் இண்டிகேட்டர் ஃபைலை எடுத்துக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஃபைலில் போய் ஓப்பன் டேட்டா ஃபோல்டர் MQL4 அதில் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற அந்த ஃபோல்டர். ஸோ அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ இந்த இண்டிகேட்டரை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் MT4 ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு உள்ள இண்டிகேட்டர் வந்து உள்ளே இன்சர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு MT4 க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற அந்த இதில் வந்தோம் அப்படின்னா இருக்கும் ஆட்டோ பிவட் அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் காமனில் போயிட்டு இந்த செக் பாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி விட்ருங்க. இந்த இன்புட்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்ளை பண்ணோன்னா நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு சில பேருக்கு இந்த லைன்ஸ் உடனே வராது. டைம் ஃப்ரேமை மாற்றிட்டு அப்புறம் இது பண்ணிங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியும். டெய்லி பிவட், வீக்லி பிவட், மந்த்லி பிவட், இந்த மாதிரி 3 பிவட் பாயிண்ட்ஸும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிவட் பாயிண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மந்த்லி பிவட் வந்து ஒவ்வொரு மந்த்தும் மாறும். ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாக இந்த ப்ரைஸில் தான் இருக்கும் இந்த பிவட் பாயிண்ட்டு. அது மாதிரி வீக்லி பாயிண்ட்டு இந்த வீக் ஃப்ரைடே முடிகிற வரைக்கும் இந்த பிவட் பாயிண்ட் தான் இருக்கும். டெய்லி பிவட்ன்றது டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பிவட் பாயிண்ட்டோடைய கால்குலேஷன் நம்ம ஸ்லைட்ஸில் பார்த்தோம். ஹை, லோ, க்ளோஸ் 3 ப்ரைஸையும் ஆட் பண்ணி 3ஆல் நம்ம டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் தான் வந்து பிவட் பாயிண்ட்டு. ஸோ அப்புறம் டெய்லின்றது வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹை, லோ, க்ளோஸ் 3 ஆவரேஜ் பண்ணி நம்மளுக்கு இந்த ப்ரொஜெக்ட் பண்ணி நமக்கு இந்த லைனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து டெய்லி நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ H4 டைம் ஃப்ரேமில் இருக்கேன். டெய்லி பார்க்குறப்ப நம்ம H1ல் வச்சு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் செப்பரேஷன் லைனுக்கு அப்புறம் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு டேயோட ஃபஸ்ட்டு கேண்டில். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் வந்து என்ன இருக்குது, மார்க்கெட்டு சென்டிமெண்ட்டு பைன்றதுனால ஃபுல்லாக மார்க்கெட்டு பை தான் போயிருக்குது. ஒரு 95 பிப்ஸ் வரைக்கும் ஆயிருக்குது. மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு 75 பிப்ஸ் அப்பில் போயிருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வெறுமனே இந்த பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே கீழே அப்படின்றத பார்க்காம நம்ம அதர் ஸ்ட்ராட்டஜிஸ், மூவிங் ஆவரேஜஸோ இல்லை RSI இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம அடிஷ்னலாக கன்ஃபர்மேஷன் எடுத்து பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டரில் செட்டிங்ஸ், இண்டிகேட்டர் லிஸ்ட், ஆட்டோ பிவட், எடிட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இப்போ இந்த இன்புட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரூ, ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து ட்ரூ வந்து எதுக்கெலாம் இருக்குது அப்படின்னா இந்த வீக்லி பிவட், மந்த்லி பிவட், டெய்லி பிவட், டெய்லி, வீக்லி, மந்த்லி பிவட்டில் மட்டும் இருக்குது. இந்த SR சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸு வந்து ஃபால்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு இதுக்குள்ளதை மட்டும் பார்ப்போம். எல்லாத்தோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸும் போட்டு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ டெய்லியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை மட்டும் ட்ரூன்னு வச்சு டெய்லியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். ஓகே, நான் அதை ட்ரூன்னு கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லெவல்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட்டு பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி அந்த ரெசிஸ்டன்ட் 1 அப்படின்ற அந்த ப்ரைஸ் லெவலில் டச் பண்ணி மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், இந்த பிவட் பாயிண்டில் இருக்கக்கூடிய லெவல்ஸும் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இன்னொரு சார்ட்லேயே நம்ம இன்செர்ட் பண்ணி பார்த்துடலாம். கோல்டில் இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம் H1 டைம் ஃப்ரேமு. ஸோ ஜஸ்ட்டு
கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பாக்ஸ் வரும். இதில் காமனில் இருக்கிற எல்லாத்தையும் செக் பாக்ஸை செக் பண்ணி விட்டுருங்க. ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இந்த மாதிரி லைன்ஸ் வரல அப்படின்னா டைம் ஃப்ரேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது சார்ட்டை ரெஃப்ரெஷ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்துடும். நான் இந்த இண்டிகேட்டரை டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மந்த்லி பிவட் பாயிண்ட்டு, டெய்லி பிவட் பாயிண்ட்டு, வீக்லி பிவட் பாயிண்ட்டு. சரி, ஓகே. இந்த மந்த்லி பிவட் பாயிண்ட் இது கால்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்குதா, அது கால்குலேஷன் பேஸ் பண்ணி எப்படி மார்க்கெட் வந்து வரைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மந்தோட பிவட் பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் மந்தோடைய ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸு. ஸோ லாஸ்ட் மந்தோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸு, ஸோ அதோட டேட்டா இங்கே இருக்குது. ஸோ நம்ம கால்குலேட்டரை எடுத்து நம்ம பண்ணி பார்க்கலாம். கால்குலேட்டரில் என்ன ரிசல்ட் வருது. அதாவது ஹை ப்ரைஸ் ப்ளஸ் லோ ப்ரைஸ் ப்ளஸ் க்ளோஸ் ப்ரைஸ், இந்த மூணு ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஹை ப்ரைஸ் 1765.15, 1765.15 ப்ளஸ் லோ ப்ரைஸ் 1670, 1670.24 ப்ளஸ் க்ளோஸ் ப்ரைஸ் 1729.07, 1729.07. ஸோ மூணையும் ஆட் பண்ணி டிவைடட் 3, ஸோ என்ன கிடைக்குது 1721.4866. ஸோ இதை ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 49, 1721.49. நீங்கள் பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு மந்த்லி பிவட் வந்து எங்கே கிடச்சிருக்கு, 1721.49ல் அந்த இண்டிகேட்டர் எக்ஸாக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த மந்த்லி பிவட் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 10 days ஆகிடுச்சு. இன்றைக்கி டேட்டு 10th, ஸோ 10th June. ஸோ நம்மளுக்கு 1ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, இந்த மந்த்லி பிவட் பாயிண்ட்டில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த 1ஆம் தேதி தான் இந்த மந்த்லி பிவட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பிளாட் ஆகிருக்கும். இந்த இண்டிகேட்டர் வந்து பிளாட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 1ஆம் தேதி. ஸோ நீங்கள் 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே தான் இருக்குது, மந்த்லி பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்குது 1ஆம் தேதி 2ஆம் தேதி. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு 2ஆம் தேதி மந்த்லி பிவட்டை டச் பண்ணதும் ஒரு பவுன்ஸ், மறுபடியும் டச் பண்ணதும் ஒரு பவுன்ஸ். ஸோ அப்புறம் ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம், இந்த மந்த்லி பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் மார்க்கெட் டவுனு. ஸோ பிரேக் பண்ணிச்சு, ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் டவுன். ஸோ மறுபடியும் இங்கே பாருங்கள் மந்த்லி பிவட்டை டச் பண்ணுது, டவுன், பெரிய டவுன். ஸோ இந்த மாதிரி இந்த பிவட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்புறம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிவட் பாயிண்ட் பக்கம் வரைக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு டவுன் கொடுத்து இப்போ தான் நம்மளுக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. மறுபடியும் மந்த்லி பிவட்டுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஸோ அது மாதிரி இன்றைக்கி டெய்லி பிவட். ஸோ டெய்லி பிவட்ன்றது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப தான் இந்த வயலட் கலர் இந்த லெவல்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்குது அப்படின்னா டெய்லி பிவட்டும் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து அப்பு தான் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஏன்னா டெய்லி பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு அப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸையும் வந்து நம்ம டார்கெட்டு, ஸ்டாப் லாஸு அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லா இதுக்குமே கொடுக்குறேன். டெய்லி, வீக்லி, மந்த்லி எல்லாத்துக்குமே நான் ட்ரூ கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டேன், பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா லெவல்ஸும் கிடச்சிருச்சு. ஸோ டெய்லி பிவட், வீக்லி பிவட், மந்த்லி பிவட், அப்புறம் டெய்லியோட ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2 அண்ட் ரெசிஸ்டன்ட் 3, அதுமாரி சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3. ஸோ மந்த்லியோட சப்போர்ட் 1, வீக்லியோட சப்போர்ட் 1. இன்னும் நம்ம கீழே போய் பார்த்தோன்னா எல்லாமே
வீக்லி S2, வீக்லி S3, மந்த்லி S1, மந்த்லி S3, R1, R2, R3ன்னு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு இந்த பிவட் பாயிண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒரு கன்ஃபர்மேஷன் ஏதாவது வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நான் இந்த இண்டிகேட்டரை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.